வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சாதாரண திரைப்படம் இல்லை. நடிப்புலக சக்கரவர்த்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட திரையுலக பயணத்துல ஒரு மைல்கல்லா அமைஞ்ச என் தம்பி திரைப்படத்தை பத்தி. நீங்க நிறைய படங்கள் பார்த்திருக்கலாம். ஆனா ஒரே படத்துல 3 ஜாம்பவான் இயக்குனர்கள், ஏசி திருவுலகச்சந்தர், KS கோபாலகிருஷ்ணன், அப்புறம் திரைக்கதை மன்னர் ஜாவர் சீதாராமன், இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷல். அதுவும் குறிப்பா இந்த படத்துல வர்ற அந்த காதல் பாடல்கள் சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற டாப் ஹீரோக்களோட ரொமான்டிக் சீனுகளுக்கெல்லாம் இதுதான் ரூட் மேப். மைசூர் பிருந்தாவனத்துல இருந்து ஜெய்ப்பூர் சிந்து நதி வரைக்கும் கேமரா சுழன்று இருக்கு அப்படின்னா பாத்துக்குங்க. ஆனா அந்த பாடல்களுக்கு பின்னால இவ்வளவு அரசியலும் கோபதாபங்களும் கண்ணீரும் கலந்திருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? சரோஜாதேவி அடி வாங்குனதுல இருந்து KR விஜயா இந்த பாட்டை வேணாம்னு சொன்னது வரைக்கும் திரைக்கு பின்னால நடந்த யாரும் அறியாத பல அதிரடியான ரகசியங்களை இப்ப நாம புட்டு வைக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என் தம்பி திரைப்படத்துல இடம்பெற்ற அந்த காதல் பாடல்கள் எந்தெந்த இடங்கள்ல எடுத்தாங்க, அந்த பாடல்களை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோல இப்ப நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த திரைப்படத்துல வர்ற அடியே நேற்று பிறந்தவள் நீயே பாடலோட படப்பிடிப்பு பத்தி பார்க்கலாம். இந்த பாடல் மைசூர் பிருந்தாவனம் மற்றும் அதன் பக்கத்துல இருக்கிற காவேரி ஆற்றங்கரையில படமாக்கப்பட்டது. இந்த பாட்டில் ஒரு விசேஷம் என்னன்னா, மைசூர் கார்டன்ல இருக்கிற ஒரு செயற்கை நீர் ஊற்றை கடக்கிறதுக்காக ஒரு பாலம் இருக்கும். அது ஒரு கப்பல் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதுல சிவாஜியும் சரோஜா தேவியும் காதல் ரசம் பொழியற மாதிரி அந்த காட்சிகள் எல்லாம் ரசிகர்களை அப்படியே ரொம்பவே பிரமிக்க வச்சிருக்கும். இந்த பாட்டோட 2வது சரணத்துல காவேரி ஆற்றங்கரையில நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு டூர் ஷிப், அதாவது சுற்றுலா கப்பல் மேல பெட்ஷின் மாதிரியான ஒரு ரொமான்ஸ் காட்சிகளை படமாக்கப்பட்டது. அந்த காட்சிகளை சிவாஜி கணேசன் தன்னோட முகப்பொலிவோட வாடை காற்றுல வெளியே நின்றால் போர்வை போல தழுவிக்கொள்ளும் அப்படின்னு பாடுவார். அப்ப நடிகர் திலகத்தோட முகத்தை கேமராவில் க்ளோஸ்அப்ல காட்டுவாங்க. அவ்வளவு அழகான க்ளோஸ்அப் ஷாட் அது. அதை பாடிக்கிட்டு சரோஜா தேவி வயிற்றுல சிவாஜி மெதுவா கைய வைப்பார். அப்போ சரோஜா தேவி வெக்கத்துல தன்னோட முகத்தை புடவையால மூடிக்கிட்டு ஒரு வகையான சபலத்தையும் கூச்சத்தையும் தாங்க முடியாம தள்ளாடுவாங்க. அது அப்படியே அவங்க பிரதிபலிப்பாங்க. அப்போ அவங்க புடவைய லேசா விலக்கி சிவாஜி அவங்கள அள்ளி அணைச்சுக்கிறது எந்த ஒரு விரசமும் இல்லாத அழகான ஒரு காதல் காட்சி. இதுல ஒரு சுவராசியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இதே ஸ்டைல்ல தான் பின்னால இயக்குனர் P. வாஸ் அவர்கள் இளைய திலகம் பிரபுவை வச்சு எடுத்த செந்தமிழ் பாட்டு படத்துல இருக்கிற காலையில் கேட்டது கோயில்மணி பாட்டுல ஃபாலோ பண்ணியிருப்பார். இது மாதிரி பின்னால வந்த பல காதல் பாடல்களுக்கும் காட்சிகளுக்கும் இந்த என் தம்பி ஒரு முன்னுதாரணம், முன்னோடி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாட்டுகள் எல்லாம் கர்நாடகால இருக்கிற கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கட்டு பாலத்துல தான் படமாக்குனாங்க. அடுத்ததா படத்தோட 2வது காதல் பாடலான ஐயா மெல்லத்தட்டு. இந்த பாடலை ஜெய்ப்பூர்ல சிந்து நதி பாயிற இடத்துல இருக்கிற ஒரு பெரிய பூங்காவில் படமாக்கி இருப்பாங்க. படத்தோட கதைப்படி இறந்து போயிட்டு திரும்ப வந்திருக்கிறது தன்னோட காதலன் கண்ணனா, இல்ல நாடக நடிகர் சின்னையாவா அப்படின்னு ராதா, அதாவது சரோஜா தேவி கண்டுபிடிக்க முயற்சி செய்வாங்க. அந்த பூங்காவில் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப சரோஜா தேவி கண்ணனோட கண்ணத்துல விளையாட்டா தட்டுவாங்க. அது கண்ணனா இருந்தா அடிக்காம ராதாவை முத்தமிட்டு அணைச்சுக்குவான். ஆனா தான் கண்ணன் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா வில்லனான தம்பி விஸ்வம் பாலாஜிக்கு விஷயம் தெரிஞ்சிடும். அதனால தன்னை தற்காத்துக்க தான் ஒரு நாடக நடிகன் சின்னையான்னு நிரூபிக்கிறதுக்காக சிவாஜி அவசரப்பட்டு சரோஜா தேவியோட கன்னத்துல விளையாட்ட அடிச்சு தடவி விடுவார். அந்த அடியோட வழி தெரியாம ஒரு சபலத்தையும் இன்பத்தையும் தர மாதிரி பாட்டு ஆரம்பிக்கும். சின்னையா வேடத்துல இருக்கிற சிவாஜி சரோஜா தேவிய ரொம்பவே சிரமப்படுத்தி இன்பமான நிலையில விளையாட்டா பாடுற பாட்டு தான் இது. அடுத்ததா கிளைமேக்ஸ் பாட்டு. இந்த படத்தோட பேரு முதல்ல KS கோபாலகிருஷ்ணன் நடத்தி வந்த நாடகத்தோட பேரான தம்பி அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்புறம் தான் அதை என் தம்பின்னு மாத்தினாங்க. இந்த பாட்டை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிளைமேக்ஸ் பாட்டான தட்டட்டும் கை தழுவட்டும் பாட்டை நான் தான் படமாக்குவேன் அப்படின்னு KS கோபாலகிருஷ்ணன் அடம் பிடிச்சு வாங்கினார்.
அதில் சிவாஜி கணேசனை ஒரு சாட்டை சேவகனாகவும் சரோஜா தேவியை சாட்டையால் அடிவாங்கிற ஒரு அழகு பெண்மையாகவும் காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் சிச்சுவேஷன் சாங்கை எல்லாம் இப்ப இருக்கிற எந்த படக்குழுவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அப்ப KS கோபாலகிருஷ்ணன் சென்டிமெண்ட் கதையால தமிழ் சினிமாவையே கட்டி போட்டவர் அப்படிங்கறதால தயாரிப்பாளர் பாலாஜியும் இயக்குனர் திருலோகச்சந்தரும் அவருக்கு விட்டு கொடுத்தாங்க. அந்த பாட்டோட செட் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. KSG அவர்கள் அந்த அசைவுகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஒளிப்பதிவாளர் தம்பு அதை அழகா படமாக்குனார். இங்க ஒரு அதிர்ச்சியான தகவல், அந்த நேரத்தில் சரோஜா தேவிக்கும் KS கோபாலகிருஷ்ணனுக்கும் இடையில சரியான பேச்சுவார்த்தை கிடையாது. அந்த நேரத்தில் ஸ்டுடியோல KR விஜயாவும் இருந்தாங்க. அப்ப KS கோபாலகிருஷ்ணன் KR விஜயா கிட்ட, ஏமா நீயே வந்து இந்த பாட்டுல நடிச்சு காட்டு அப்படின்னு டக்குன்னு கேட்டுட்டாரு. இதை கேட்டதும் KR விஜயா சும்மா இல்லாம செம ஜாலியா ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க. ஐயோ அப்பா, இந்த சாட்டையடிகளை என்னால் வாங்க முடியாது அப்படிங்கறதால தான் சரோஜா தேவியை இந்த படத்துல போட சொன்னேன். இப்ப என்னையே வந்து நடிக்க சொல்றீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கிண்டலா ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒருவேளை நான் இதுல நடிச்சா ரசிகர்கள் என்ன கேட்பாங்க, ஒரு பாட்டுல மட்டும் இப்படி கவர்ச்சி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் படங்களை வர்ற மாதிரி ஐட்டம் டான்ஸ் ஹீரோயினா என்ன மாற விட்டுடுவீங்களா அப்படின்னு KSG கிட்ட கேட்டு அங்கு இருந்தவங்களையெல்லாம் சிரிக்க வச்சாங்க. அதுக்கு பின்னால நிஜமாவே அந்த பாட்டை படமாக்குறப்ப கோபாலகிருஷ்ணன் சரோஜா தேவி மேல இருந்த கோபத்துல சிவாஜி வச்சிருந்த சாட்டையால சரோஜா தேவியோட நெஞ்சு மற்றும் வயிற்று பகுதியை நோக்கி அடிக்க சொன்னார். சரோஜா தேவி வயிற்றுல ஜாவர் சீதாராமன் வெளிநாட்டில இருந்து வரவழைச்ச ஷார்ட் பெல்ட், அது ஒரு மெல்லிய துணியில செய்யப்பட்டிருக்கும், அத அவங்க போட்டிருந்தாங்க. சிவாஜி சாட்டையால் அடிச்சா அது அப்படியே கிழிஞ்சு விழுந்துரும். ஜாவர் சீதாராமன் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம கோபாலகிருஷ்ணன் அந்த பாடலை முடிச்சார். இதனால சரோஜா தேவி நிஜமாகவே சாட்டையடி காயம் பட்டாங்க. இதை பத்தி கேட்டப்ப செல்வம் படத்துல வர்ற எனக்காகவா உனக்காகவா பாட்டுல சிவாஜி மேல விஜயா விரகதாபம் காட்டுற மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன், அதுக்காகத்தான் இப்படி எடுத்தேன்னு சொன்னார். ஆனா உண்மை என்னன்னா விஜயாவை வச்சு எடுக்க முடியல அப்படிங்கிற கோபத்தை சரோஜா தேவி கிட்ட காட்டிட்டாரு KS கோபாலகிருஷ்ணன். ஏசி திருலோகச்சந்தர், KS கோபாலகிருஷ்ணன் மற்றும் கதாசிரியர் ஜாவர் சீதாராமன் 3 பெரிய ஜாம்பவான்கள் இந்த படத்திலையும் பாட்டுகளையும் பங்கு வகிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய ரகசியம். நண்பர்களை பாத்தீங்களா, ஒரு பாட்டுக்குள்ள இவ்வளவு விஷயங்களான நீங்களே ஆச்சரியப்பட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நாம பார்க்கிற பிரம்மாண்டமான பாடல்களுக்கெல்லாம் விதை அன்னைக்கே நடிகர் திலகம் சிவாஜியும் சரோஜா தேவியும் போட்டதுதான். காதல்னா அதில் ஒரு கண்ணியம் இருக்கணும், நடிப்புனா அதில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும்னு வாழ்ந்து காட்டின காலம் அது. சரோஜா தேவி அவர்கள் நிஜமாகவே சாட்டையடி வாங்கியும் அந்த வழியையும் தாங்கிட்டு அந்த பாடலை நமக்காக கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் அந்த கால கலைஞர்களோட உழைப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற திரையுலக ரகசியங்களையும் சுவராசியமான பின்னணி தகவல்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க.